வணக்கம். நம்மில் பல பேருக்கு காலை நேரம் அப்படின்னாலே ஒரே டென்ஷன் தான் இல்லையா? அலாரம் சத்தம் கேட்டதிலிருந்தே ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம காலை நேரத்தை இப்படிதான் கழிக்கணுமா? நிச்சயமா இல்ல. வாங்க, அந்த குழப்பமான காலை பொழுத ரொம்ப அமைதியா சூப்பரா மாத்துறதுக்கு ஒரு 7 சிம்பிளான ஹாபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். சரி, இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க காலை எப்படி ஸ்டார்ட் ஆகுது? கண்ண முழிச்சதும் ஐயோ இன்னைக்கு என்னலாம் பண்ணணுமோன்னு ஒரு லிஸ்ட் மனசுக்குள்ள ஓடுதா? இல்லனா அவசரமா கிளம்புற அந்த டென்ஷன்லையா? உண்மையை சொல்லணும்னா உங்க நாள் முழுக்க எப்படி இருக்க போகுதுங்கிறத டிசைட் பண்றதே இந்த முதல் கொஞ்ச நேரம்தான். பொதுவா 2 விதமான காலை இருக்கு. ஒன்னு, நாம எல்லாரும் அடிக்கடி மாட்டிக்கிற ஒரு வகை. சிதறிய எண்ணங்கள், டென்ஷன், ஒரே அவசரம் சொல்லவே வேணாம். இன்னொன்னு, நாம எல்லாரும் ஆசைப்படுற ஒரு காலை. ஃப்ரெஷ்ஷா, மனசுல ஒரு தெளிவோட, செம எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்றது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த டென்ஷனான காலையில இருந்து இந்த சூப்பரான காலைக்கு மாறுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல. அதுக்கு நீங்க உங்க லைஃபையே மாத்தணும்னு அவசியமே இல்ல. நம்ம பார்க்க போற சின்ன சின்ன பழக்கங்களே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி வாங்க, அந்த மாற்றத்துக்கான முதல் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயமும் முதல்ல உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? சோ முதல்ல நம்ம உடலை சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற சில சிம்பிளான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் ஹேபிட் ரொம்பவே சிம்பிள். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உலர் திராட்சைய தண்ணியில ஊற வச்சிடுங்க. காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிங்க. இதுல என்ன ஒரு மேஜிக்னா, இது நம்ம உடம்புக்கு தேவையான அயன் சத்தை நல்லா உறிஞ்சிக்க உதவுது. அது மட்டும் இல்ல, டைஜஷனையும் சூப்பரா பாத்துக்கும். அடுத்ததும் ஒரு பவர்ஃபுல்லான ட்ரிங்க் தான். வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சமா எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறது. இது ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யும். நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நச்சுக்களை வெளியேத்த இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம நாளை இப்படி ஒரு கிளென்ஸோட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா? ஓகே, இப்போ உடம்பு ஃப்ரெஷ் ஆக்கிட்டோம். ஆனா உடம்பு மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருந்தா போதுமா? மனசும் அமைதியா இருக்கணும்ல. சோ அந்த நாளோட இரைச்சல் டென்ஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசை எப்படி தயார்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட். ப்ளீஸ், கண்ணை முழிச்சதும் 30 நிமிஷத்துக்கு உங்க ஃபோனை எடுக்காதீங்க. ஏன் கேக்குறீங்களா? நீங்க ஃபோனை எடுத்த அடுத்த செகண்ட் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், இன்ஸ்டாகிராம், இமெயில்னு எல்லாம் சேர்ந்து உங்க மனசை கண்டபடி சிதறடிச்சிரும். அப்புறம் உங்க காலை உங்க கண்ட்ரோல்ல இருக்காது, அது மத்தவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடும். உங்க காலை பொழுது உங்களுக்கு மட்டும்தான். அதை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. சரி, ஃபோனை தொடாம அந்த 30 நிமிஷத்துல என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சின்ன மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சும்மா அமைதியா உட்கார்ந்து இருக்கலாம், இல்ல மெடிடேஷன் பண்ணலாம், இல்லனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மென்மையான பாட்டை கேட்கலாம். நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், மனசை ஒருநிலைப்படுத்துறது. இதுக்கு நீங்க மணிக்கணக்கா டைம் ஒதுக்கவே வேணாம். வெறும் 5 நிமிஷம். ஆமா, வெறும் 5 நிமிஷம் போதும். அந்த 5 நிமிஷம் அமைதி அடுத்து வர பல மணி நேரத்துக்கு உங்க மனசை ரொம்ப தெளிவா, ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்ப மனசு அமைதியாயிடுச்சு. அடுத்தது என்ன? உடம்புக்கு எனர்ஜி ஏத்தணும் இல்லையா? நாள் முழுக்க சோர்வே இல்லாம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கும் ரொம்ப நேரம் எல்லாம் தேவையில்லைங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் இல்லனா ஒரு 2 யோகாசனம் பண்ணா கூட போதும். இது உங்க உடம்புல பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நாள் முழுக்க உங்களை உற்சாகமா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும். எனர்ஜிக்கு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? கரெக்ட், காலை சாப்பாடு தான். நம்ம வண்டிக்கு பெட்ரோல் மாதிரி நம்ம உடம்புக்கு பிரேக்ஃபாஸ்ட். முழு தானியங்கள், முட்டை, பழங்கள்னு சத்தானதா எடுத்துக்கோங்க. அதே சமயம் எண்ணெயில பொரிச்ச உணவுகளை தவிர்த்துடுங்க. ஏன்னா அது நாள் முழுக்க உங்களை டல்லாக்கிடும். சூப்பர்! இப்போ நம்ம உடம்பும் ரெடி, மனசும் ரெடி, எனர்ஜியும் இருக்கு. ஆனா இந்த எனர்ஜிய சும்மா வச்சிருந்தா போதுமா? அத சரியான வழியில செலுத்தணும்ல. அதுக்கு ஒரு தெளிவான பிளான் வேணும். அதுக்கான கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஹேபிட் என்னன்னு பார்க்கலாம். காலையிலேயே இன்னைக்கு நான் செய்ய போற முக்கியமான வேலைகள் இதெல்லாம் தான் அன்னொரு முடிவுக்கு வந்துடுங்க. இப்படி பண்றதுனால உங்க கவனம் தேவையில்லாத விஷயங்கள்ல சிதறாது. எது முக்கியமோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நாள் முழுக்க ஒரு இலக்கோட செயல்பட இது ரொம்ப உதவும். இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. 3 முக்கியமான வேலைகள். அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுங்க. 10 விஷயத்தை பத்தி யோசிச்சு குழம்புறதை விட இந்த 3ல மட்டும் கவனம் செலுத்துங்க. இதை முடிக்கும் போதே ஆஹா இன்னைக்கு எதையோ சாதிச்சிட்டோன்னு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலே போதும், மீதி நாள் சூப்பரா போகும். இப்ப பாத்தீங்கன்னா நாம பார்த்த இந்த 7 ஹேபிட்ஸும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனது. அந்த உலர் திராட்சை தண்ணியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த 3 முக்கியமான வேலையை பிளான் பண்றது வரைக்கும் எல்லாமே உங்க காலையை மட்டும் மாத்தல, உங்க நாள் முழுசையுமே சூப்பரா மாத்துது. சொல்ற மாதிரி ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல காலையில தான் ஆரம்பிக்குது.
இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். இந்த 7 விஷயத்தையும் நாளைக்கே ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் இல்ல. நாளைக்கு காலையில இதுல ஏதாவது ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கு பிடிச்ச ஒண்ண மட்டும் செஞ்சு பாருங்களேன். அந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க நாளை எப்படி மாத்துதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுங்க, நாளைக்கு எதை ஸ்டார்ட் பண்ண போறீங்க?